இன்னும் 2 சுத்து சுத்துனா பாப்பாவை என்னவள தான் கீழ விழுந்துரும். லியோல இருந்து ஏதாவது பாடுறீங்களா? நான் ரெடி. ஏய் நீ ரெடிடா, என்ன படுக்க வச்சிருவ போலயே. இந்த அவார்ட் யார் பிரசன்ட் பண்ண போறாங்க, யார் வாங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி பெரிய கைத்தோட லெட்ஸ் வெல்கம் தி பிரசன்டர் அம்மா கிரியேஷன் சார்பா டி சிவா அவர்கள் டு தி ஸ்டேஜ். யார் அப்படிங்கறத ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு தி ஏவி. Behind Woods Gold Icon Award for the most promising child artist on television, Kritisha for Bhagyalakshmi. Okay, ஒரு பெரிய கைத்தோட let's welcome Kritisha அவர்கள் to the stage. Thank you so much, T. Shiva sir. Thank you so much. And Kritisha. Kritisha. Hi. Hi. ஆஹா. பாப்பா, உன் வயசுல எல்லாம் நான் எங்க அப்பா அம்மாட்ட அடி வாங்கிட்டு இருந்தேன், நீ அவார்ட் வாங்கிட்டு இருக்க. புரியுது. அதனால தான் டீசென்ட்டா இங்கே மெயின்டைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதுக்கு இந்த அவார்ட் கொடுத்திருக்கோன்னு தெரியுமா? அவார்டு வாங்கியிருக்கீங்கல்ல, எதுக்காக? பாக்யலட்சுமி சீரியல்ல சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அதுக்காக. ஒரு டயலாக் சொல்றீங்களா எங்களுக்காக? பாக்யலட்சுமி சீரியல்ல இருந்து இல்ல ஏதாவது சினிமால உங்களுக்கு பிடிச்ச டயலாக் ஏதாவது சொல்லுங்க. மிஸ்டர் குரேஷி, ஒரு குழந்தை மனசவங்களோ குழந்தைகிட்ட பேசாதான் புரியும். இப்ப நான் பேச அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஏய் இரா, ஹாய். நீங்க அழகா நடிக்கிறீங்க பாக்யலட்சுமி சீரியல்ல. அதுக்கு நான் பேசுறப்ப 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசணும். இரு, இப்ப அவங்க அப்பா அம்மாட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம். சார், உங்க பாப்பா அவார்ட் வாங்கி இருக்காங்க. சோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் பிகன் நோட்ஸ். தென் அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பட் பாருங்க, அவங்க இன்னும் அந்த மிராக்கல்ல இருந்து இன்னும் வெளியே வரல. ஆக்சுவலா டக்குன்னு ஏத்தி இவ்வளவு கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே பாப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் அவார்டு வேறயா? ஒரு பிராக்டிஸ் பாடுவாங்களா பாட்டு? பாடுவாங்க. அப்படியா? என்ன பாட்டு? அச்சோ அச்சோ. அச்சோ அச்சோவா? கிருத்திஷா, குழந்தைகள் பாட வேண்டிய பாட்டு தான். அச்சோ அச்சோ பாட்டு பாடுறீங்களா? ஓகே, ரெடி. ஓகே, ரெடி. அப்படியா? சப்போஸ் அச்சோ அச்சோ வர நீங்க வேற ஏதாவது பாட்டு பாடலாம். லியோல இருந்து ஏதாவது பாடுறீங்களா? நான் ரெடி. ஏய் நீ ரெடிடா, என்ன படுக்க வச்சிருவ போலயே. அந்த மூமெண்ட்ல நீங்க பாடுங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்களாடா? பாரு, டஸ்ட் பட்டிருக்க அவார்ட் எல்லாம் தொடச்சு விட்டு நினைக்கிறேன். சூப்பர். என்ன பாட்டு? இந்த பாட்டு பாடுறீங்களா? தாத்தா வராரு கலப்பி ஓட. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ நீங்க பாடுறீங்களா? எங்க பாடுங்க. ஓகே. குழந்தைக்கு வந்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று பாட்டு பாடாம இருக்கதே பாப்பாவுக்கு நன்றி கொடுப்பான். அத விடு, நம்ம டான்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஒரு பாட்டு ஒன்னு போடுறோம், அதுக்கு டான்ஸ் ஆடுறீங்களா? நல்ல பாப்பா இல்ல? ஓகே, கம் ஆன். இவானா நோ, இவானா நோ, ப்ளீஸ் நா தம்பிங்கள கோசம் வா வா நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாத. ஓகே, இன்னும் 2 சுத்து சுத்துனா பாப்பாவை என்னவள தான் கீழ விழுந்துரும். ஆமா, ஆக்சுவலி இந்த வயசுல இப்படி இவ்ளோ பேர் இருக்கிற இடத்துல ஸ்டேஜ்ல ஏறி இவ்ளோ பெரிய அவார்ட் வாங்குறாங்க அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் தான். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் இல்லாம சார்பா உங்களுக்கு கொடுத்துடலாம். பாப்பா ஆட வேணாம், பாட வேணாம், பட் எல்லாருக்கும் ஒரு பிளேயிங் கிஸ் கொடுப்போமா? அப்ப இந்த क्वेश्चन ஃபர்ஸ்டா கேட்டிருக்கலாம் போல இல்ல குரேஷி? அதுதான். ஓகே, சோ எல்லாருக்கும் இப்போ ஒரு பை சொல்லிடுங்க, டாடா சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல. மணிமேகலை, நீங்க ஒரு பிளேயிங் கிஸ் கொடுக்குறீங்களா எல்லாருக்கும்? ஏய் ஓகே, சோ கிருத்திஷா பாப்பாவுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். பாக்யலட்சுமி சீரியல் நடிச்சதுக்காக அவங்களுக்கு அந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய ஃபியூச்சர்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிஹைண்ட் வித் டீம் சார்பா நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.